சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நடிகையின் பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக சீமான் நேரில் ஆஜராகும்படி வளசரவாக்கம் போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். சம்மனில் குறிப்பிட்டிருந்தபடி நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை. இருப்பினும் அவர் கட்சி பணிக்காக சென்றிருப்பதாக கூறி அவரது சார்பில் வழக்கறிஞர்கள் நேரில் ஆஜராகி விளக்கமளித்தனர். இதன் காரணமாக 28ஆம் தேதி காலை 11 மணிக்கு சீமான் ஆஜராக வேண்டும் என நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் சம்மனை போலீசார் ஒட்டினர். அதில் விசாரணைக்கு ஒத்துழைக்காவிட்டால் கைது செய்ய நேரிடும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதையடுத்து ஒரு சில நிமிடங்களிலேயே சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மனை அவரது வீட்டிலிருந்து வந்த 2 நபர்கள் கிழித்தெறிந்தனர். பின்னர் இருவரும் கைது செய்யப்பட்டனர். இந்த சூழலில்தான் சீமான் வீட்டில் சம்மனை ஒட்டிச் செல்வதற்காக தனியாக போர்டு வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் செய்தியாளர்களை கிருஷ்ணகிரியில் சந்தித்த சீமான், நாளை நான் ஆஜராக மாட்டேன், உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் என ஆவேசமாக பேட்டி கொடுத்தார். ஆனால் மறுநாளான பிப்ரவரி 28ஆம் தேதியான இன்று இரவு 8 மணிக்கு சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக இருப்பதாக கூறப்பட்டது. அதன் நீட்சியாக வெளி மாவட்டத்தில் இருந்து சென்னைக்கு வந்த சீமான் நேராக நீலாங்கரையில் உள்ள தனது வீட்டுக்கு செல்லாமல் வடபழனி தனியார் ஹோட்டலில் தங்கி தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அங்கிருந்து வளசரவாக்கம் காவல் நிலையம் நோக்கி புறப்பட்டார். இந்த நிலையில் நீலாங்கரையில் இருந்து வந்த மனைவிக்காக சீமான் ஏவிஎம் ஸ்டுடியோவில் 45 நிமிடங்களுக்கு மேலாக காத்திருந்ததாக கூறப்பட்டது. பின்னர் விசாரணை நள்ளிரவை தாண்டியும் நீடிக்கும் என்பதால் மனைவியை வீட்டுக்கு போக சொல்லிவிட்டார் எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் நாளை மற்றும் மறுநாள் விடுமுறை எனும் நிலையில் சீமான் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை அவர் கைது செய்யப்பட்டால் 2 நாள் சட்ட நடவடிக்கை எதிலும் ஈடுபட முடியாது எனவும் கூறப்படுகிறது. மறுபுறம் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் நிர்வாகிகள் அதிக அளவில் குவிந்துள்ளனர். இதனால் அங்கு 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ஆஜராகும் சீமானிடம் 53 கேள்விகள் அடங்கிய வினாக்களை கேட்க இருப்பதாக கூறப்படுகிறது. இது அனைத்தும் வீடியோவாகவும் பதிவு செய்யப்பட போவதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக காலை 11 மணிக்கு ஆஜராக இருப்பதாக கூறப்பட்டது. பின்னர் சீமானின் வழக்கறிஞர்கள் அவர் வெளி மாவட்டத்தில் இருப்பதாக கூறி ஆஜராகுவதற்கு காலதாமதம் ஆகும் என கூறி இரவு 8 மணிக்கு ஆஜராவார் என தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் மணி 10 நெருங்கும் நிலையில் சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு வந்துள்ளார். அப்போது சீமானுடன் வந்திருந்த வீரப்பனின் மகள் வித்யா வழக்கறிஞர் என்ற முறையில் தானும் உள்ளே போக வேண்டும் என கூறி போலீசாருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். முன்னதாக ஏவிஎம் ஸ்டுடியோ அருகே தனது மனைவிக்காகத்தான் சீமான் காத்திருந்தார் என கூறப்பட்ட நிலையில் முதல்வர் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு போகும் வரை காவல் நிலையத்தில் அவர் ஆஜராகாமல் ஏவிஎம் ஸ்டுடியோ அருகே காத்திருந்ததாகவும் தற்போது கூறப்படுகிறது. சீமான் கைதாக கூடும் என கூறப்பட்ட நிலையில் தற்போது சீமானை கைது செய்ய எந்த திட்டமும் இல்லை என போலீசார் தரப்பில் கூறப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.